இன்னைக்கான வீடியோ வந்து பாத்துட்டீங்கன்னா கோல்டு கவரிங் யூஸ் பண்றதுக்கும் ஐமோனுக்கு யூஸ் பண்றதுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்துட்டீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்கள், அதாவது சோசியல் மீடியாவை நம்பி நிறைய பேர் வந்து கோல்டு கவரிங் வந்து ஐமோன் ப்ராடக்ட்னு சொல்லிட்டு ஃபேக்கா வந்து நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய பர்ச்சேஸ் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய பர்ச்சேஸ் பண்ணிட்டு இது வந்து சீக்கிரமா கருத்துருது, எனக்கு வந்து திரும்ப நம்ம கேட்டாலும் ப்ராப்பரான ஒரு ரெஸ்பான்ஸும் கிடைக்க மாட்டேங்குது. எனக்கு வந்து அதிகமா வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய தங்கத்தோடைய ரேட்டு மதிப்பு அதிகமா இருக்கு, நான் அவ்வளவு காசு கொடுத்து நான் தங்கம் வாங்க முடியாதுன்னு நினைக்கிறதுனால தான் இந்த மாதிரி நான் ஐமோன் வாங்கி யூஸ் பண்றேன். ஆனா அதுலயுமே எனக்கு வந்து இவ்வளவு ஏமாற்றங்கள் இருக்கு. ஆன்லைன்ல சோசியல் மீடியால நீங்க பொறுத்தளவுக்கு பாத்துட்டீங்கன்னா இன்னொரு நபர், அதாவது மூணாவது நபர், நம்ம வந்து கடை இருக்கான்னு தெரியாது, அவங்க பேர் என்னன்னு தெரியாது, அவங்களுக்கு பிராண்ட் இருக்கான்னு தெரியாது, அவங்க என்ன சேல்ஸ் பண்றாங்க எதுவுமே தெரியாது. அது வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் தான், அதாவது சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ல ஒரு போன்ல வந்து யார் வேணாலும் வந்து ஒரு வீடியோவோ ஒரு போட்டோஸோ எது வேணாலும் எடுத்து நம்மளால சேல்ஸ் பண்ண முடியும். அப்படி நம்ம சேல்ஸ் பண்ணும்போது அதோடைய குவாலிட்டியோட ரேட் வந்து ஐமோன் வந்து 2000 3000 சொல்லிச்சு நீங்க சொல்றீங்க, நான் வந்து 500 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன் 300 ரூபாய்க்கு வாங்கிக்கிறேன், எனக்கு வந்து இது வந்து 300 ரூபாய்க்கும் போட்டிருக்காங்க 500 ரூபாய்க்கும் போட்டுக்கிறாங்க ஆன்லைன்ல, நான் இங்கேயே லோ பிரைஸ் கிடைக்குன்னு வாங்கிக்கிறேன். ஆனா நான் அப்படி வாங்கி நீங்க வந்து ரெகுலரா யூஸ் பண்ண முடியும்னு கேட்டுட்டீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ண முடியாது. சீக்கிரமா வந்து அதோட குவாலிட்டி வந்து சீக்கிரமா கருத்தும் போகும், ரெண்டாவது இச்சிங் ப்ராப்ளம் அதிகமா இருக்கும். இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து கஸ்டமர் ரிவ்யூஸ்ல இருந்து வந்திருக்கு. நம்ம அதுவும் வந்து நம்ம நிறைய அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து நாங்க அதை அப்லோட் பண்றோம். ஸோ இன்னைக்கு வந்து பியூர் ஐமோன் பாலிஷ் போச்சுன்னா எந்த மாதிரி கலருக்கு வரும், அதாவது கோல்டு கவரிங் பாலிஷ் போச்சுன்னா என்ன கலருக்கு வரும், ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, எது வாங்கி யூஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஸோ இந்த வீடியோ பத்தி நம்ம ஃபுல்லா பார்க்க போறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இப்போ இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா பியூர் ஐமோன்ல 100 ml கோல்டு பாலிஷ் பண்றது. நீங்க எல்லாருமே கேட்டுக்கிருந்தீங்க, ஐமோன்ல வந்து நீங்க கோல்டு பாலிஷ் பண்ணி கொடுக்குறீங்க, ரேட் வந்து 5000 6000 அந்த மாதிரி ரேட்டு கொஞ்சம் அதிகமா இருக்கு. எனக்கு வந்து ஒரு 2000க்குள்ள இல்லை 2500 எனக்கு அந்த மாதிரி பட்ஜெட்டுக்குள்ள நான் ரெகுலரா யூஸ் பண்ணணும், அக்யூரேட்டா வந்து எனக்கு வந்து கோல்டு ஃபினிஷிங் இருக்கணும், அந்த மாதிரி நீங்க கேட்டிருந்தீங்க. ஸோ நீங்க கேட்ட மாதிரி கஸ்டமைஸா நம்ம எல்லா மாடல்லையுமே கொண்டு வந்திருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா முழுக்க வந்து ஐமோன்ல செஞ்சுட்டு 916 கோல்டை கரைச்சி மேலே பாலிஷ் பண்ணுறதுனால இதோட ஃபினிஷிங் அக்யூரேட்டாக கோல்டு ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செயின் வந்து நம்ம கோல்டில் வந்து என்ன வெயிட் இருக்கோ சேம் அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஜுவல்லரியாக இருக்கணும் சரி, நம்ம எங்கே போனாலும் சேம் அது ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து கோல்டு வந்து நம்ம அடமானம் வச்சுருப்போம், அடமானம் வச்சுட்டு சேம் வெயிட்டில் நம்மளால் வாங்க முடியாது, செயினுடைய டிஃபரன்ஸ் நிறையா காமிச்சு கிடைக்கும். அதனால நம்ம வந்து நியூ டெக்னாலஜி என்ன கொண்டு இருக்கோம் அப்படின்னா, நீங்கள் கோல்டில் எப்படி கிராம் வைஸாக நீங்கள் வாங்குறீங்க 3 பவுன் 4 பவுன் வாங்குறீங்களோ சேம் அக்யூரேட்டாக வந்து நம்மளோட டேக்லேயே இருக்கும், இந்தந்த செயின் இந்தந்த வெயிட்டு இதோடைய ஃபினிஷிங் இது எல்லாமே இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இந்த செயினுக்கு மேலே நம்ம வந்து எத்தனை ml கோல்டு பாலிஷ் பண்ணியிருக்கோம், கடையோட சீலு மேனுஃபேக்சரிங் டேட்டு எல்லாமே இதில் அக்யூரேட்டாக வரும். ஸோ இதோடைய ஃபீல் வந்து பார்த்துட்டிங்கன்னா முழுக்க வந்து கோல்டு ஃபினிஷிங்கில் தான் இருக்கும். எந்த ஒரு சுச்சுவேஷன்லையுமே வந்து கோல்டு கவரிங்கோடைய எஃபெக்ட் இதில் தெரியாது. ஏன் நான் அடிச்சு சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம நார்மலாக வாங்கக்கூடிய செயின் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டீரியல் உள்ளே இருக்கிற மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் இருக்கும். அது பிளாக் கலரில் என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பர் மெட்டல். இந்த காப்பர் மெட்டலுக்கு மேலே வந்து சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த மைக்ரோ பாலிஷ் கவரிங் பாலிஷ்னு சொல்கிற ஒரு பாலிஷ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது வந்து நம்ம ரெகுலர் யூஸ் பண்ணாலும் ஒரு 2 மாதம் 3 மாதத்துல வந்து பாலிஷ் போயிருச்சுன்னா அது வந்து ஃபுல்லாக பிளாக் கலரில் வந்துடும். இதெல்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா நம்ம கோல்டு பாலிஷ் பண்ணுறதுனால, அதாவது பியூர் ஐமோன் செயினுக்கு மெட்டீரியலுக்கு மேலே கோல்டு பாலிஷ், அதாவது 916 கோல்டை கரைச்சி கோல்டு பாலிஷ் பண்ணுறதுனால பாலிஷ் உங்களுக்கு ஃபினிஷிங்கும் கோல்டு மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து நீங்கள் ரெகுலர் யூஸ் எத்தனை வருஷம் யூஸ் பண்ணாலும் பாலிஷ் ட்ரை ஆச்சுனாலும் உங்களுக்கு அந்த நேச்சுரல் கலர் தான் வரும். நம்ம புதுசாக கோல்டு நம்ம எப்படி வாங்கி நம்ம யூஸ் பண்ணுறோமோ ஒரு 2 வருஷம் 3 வருஷம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா 18 கேரட் லுக்கில் தான் வரும். ஏன்னா கோல்டுக்கே வந்து தேய்மானம் இருக்கிறதுனால சேம் அக்யூரேட்டாக அதே மாதிரி தான் கொண்டு வரும். கோல்டுக்கும் நம்ம ஐமோனுக்கு என்ன ஒரு டிஃபரன்ஸ் சிம்பிளாக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இது வந்து அடமானம் வந்து வைக்க முடியாது, அது அடமானம் வைக்கலாம், அவ்வளோதான் டிஃபரன்ஸ். மற்றபடி வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் இருக்க எல்லா செயினுமே வந்து நீங்கள் ஸ்கின் அலர்ஜி வராதா அப்படின்னு நீங்கள் கேரண்டி கேட்குறீங்க. ஸ்கின் அலர்ஜி மேக்ஸிமம் வந்து நம்ம ஏன் வந்து நம்ம கேரண்டி நம்ம தர மாட்டோம் அப்படின்னா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டுமே நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணும்போது சில பேர் வந்து ஒர்க்கிங் உமனாக இருப்பாங்க, நிறைய வேலைக்கு போகும்போது ஸ்வெட்டிங் வந்து அதிகமாக இருக்கும். அது வந்து பார்த்தீங்கன்னா செயினுக்குள்ளே வந்து அந்த இச்சிங் ப்ராப்ளம் மாதிரி வந்து அந்த வேர்வை அதிகமாக போய் நம்மளுக்கு வந்து அந்த அரிக்கிறதுமா வரும். அது வாரத்துக்கு ஒரு வாட்டி வந்து நம்ம ஷாம்பு தண்ணியை வச்சு வாஷ் பண்ணாலே அதோடைய எஃபெக்ட் இருக்காது நம்மளுக்கு. சில பேர்த்துக்கு வந்து அந்த பாலிஷ் வந்து ரொம்ப ட்ரை ஆகும் போது சில பேருக்கு அந்த இச்சிங் வரும். அப்படின்றப்ப அந்த 6 மந்த்துக்குள்ள வந்து நம்ம ஃப்ரீ பாலிஷும் பண்ணிக்கலாம். எந்த ஒரு கடையிலையுமே கேரண்டி கொடுக்காத அளவுக்கு நம்ம கேரண்டி கொடுக்குறோம். இது நம்ம ப்ரூஃப்னு காட்டுறதுக்காக இன்னொரு ஒரு ஆஃபரும் கொண்டு வந்திருக்கோம். இது ஒரு எந்த கடையிலுமே இந்த ஆஃபரும் இருக்காது. இதோடைய ஆஃபர் என்னன்னு கேட்டுட்டீங்கன்னா, நீங்க வாங்கக்கூடிய எந்த ஒரு செயினா இருந்தாலும் இது வந்து நீங்க 1 வருஷத்துக்குள்ள எப்பனாலும் 50% வந்து நீங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம்.
எக்ஸ்சேஞ்சும் பண்ணிக்கலாம், இல்லை 6 மந்த்துக்குள்ள எனக்கு வந்து ஃப்ரீ பாலிசியும் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாடல்லாம் வந்து பார்த்துட்டிங்கன்னா இது எல்லா மாடல்ஸுமே நம்ம வச்சிருக்கோம். வீடியோஸில் வந்து நம்ம எல்லா மாடலும் ஓவர் டைம் ஆயிரும். ஸோ அதனால தான் நீங்கள் இந்த மாடல் வேணாம், எனக்கு வந்து நான் கோல்டில் இந்த செயின் வச்சிருக்கேன், எனக்கு சேம் அக்யூரேட்டாக அதே மாதிரி கேட்டிங்கன்னா டை இருந்துச்சுன்னா கன்ஃபார்மாக நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அதுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு வாரம் 2 வாரத்துக்குள்ள நம்ம செயின் நம்ம கஸ்டமைஸாக பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த மாதிரி மட்டும் இல்லை, நம்ம கிட்ட வந்து மோதிரம், மெட்டி, கொலுசு, வளையல், ரிங்கு, என்ன நீங்கள் கலெக்ஷன்ஸ் ஆர்னமெண்ட்ஸ் நீங்கள் எது கேட்டாலுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. ஸோ தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம வீடியோவுக்கு. இந்த வீடியோ வந்து குறிப்பிட்டு வந்து நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணனால தான் நம்ம இவ்வளோ தூரம் நம்ம வளர்ந்துருக்கோம். நம்ம கடையோட பேர் வந்து பார்த்துட்டிங்கன்னா வசந்தபாலா ஐமோன் ஜுவல்லரி. நம்ம கடை அட்ரஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா மதுரை சிம்மக்கல் ஒவ்வை உமன் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நீங்கள் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணாலும் டேரெக்டாக வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை, என்னால் அவ்வளோ தூரம் வர முடியாது, நான் வெளியூரில் இருக்கேன், அதர் ஸ்டேட்டில் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் ஆன்லைன்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆன்லைன் நம்பர் வந்து கீழே வந்து நம்ம வாட்ஸ்அப் நம்பர்